அண்மை செய்தி. வாகனம் பறிக்கப்பட்டதற்கு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட் ஆசிர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் ஆகிய இருவர்தான் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் பறிப்பிற்கு 2 உயர் அதிகாரிகள் காரணம் என டிஎஸ்பி தெரிவித்திருக்கிறார். வாகனம் பறிக்கப்பட்டதற்கு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட் ஆசிர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் ஆகிய இருவரும் தான் காரணம் என டிஎஸ்பி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட் ஆசிர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் இருவரும் தான் வாகனம் பறிக்கப்பட்டதற்கு காரணம் என டிஎஸ்பி தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட் ஆசிர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் இருவரும் என்ன யோக்கியமா என டிஎஸ்பி சுந்தரேசன் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரமூர்த்தி, இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்துல மதுவிலக்கு காவல்துறை டிஎஸ்பி சுந்தரேசன் இருக்காரு. அவர் கடந்த நவம்பர் மாசம் டிரான்ஸ்பர் வந்தாரு. அவர் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட திமுகவினர், ஆளுங்கட்சியினர் சட்டவிரோதமா நடத்திக்கிட்டு இருந்த 23 மதுபான பார்களை மூடி இருக்காரு. ஒரு 1200 பேர் மேல மதுவிலக்கு கேஸ் போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட அதிகாரியை கடந்த 8 தினங்களுக்கு முன்பு அவரோட அரசு வாகனத்தை பறிமுதல் பண்ணி வேற பணிகளுக்கு எடுத்து சென்றிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்ததை சுட்டிக்காட்டி அவர் வாகனம் வேணுங்கிற மாதிரி அதை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அவருக்கு வாகனம் கொடுக்காம இருந்ததுனால சில தினங்களா அவர் இருசக்கர வாகனத்துல வந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் நடந்தே அலுவலகத்துக்கு வந்தாரு. இது சம்பந்தமா நம்ம தொலைபேசியில அவர் சுந்தரேசன் தொடர்பு கொண்டு கேட்டோம். அப்ப அவர் சொல்லும்போது, காஞ்சிபுரத்துல ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கஸ்தூரி அவங்க கொலை வழக்குல உயரதிகாரிகளோட டார்ச்சர்னாலதான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டினதான் இது. அந்த அறிக்கையில உள்ள இதை திருத்தணும்னு சொல்லி எனக்கு ப்ரெஷர் வந்தது. முடியாதுங்கிறதுக்காக அவரு செந்தில்வேல் ஐபிஎஸும் டேவிட்சன் ஆசீர்வாதம் தான் இதை ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என் வாகனம் கொடுக்கப்படாது குறித்து நான் காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்டப்ப மேல இருந்து இப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு எஸ்பியும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நேர்மையான அதிகாரியை காவல் பணி செய்ய விடாமல் பண்றதுக்காக இந்த 2 பேர் மேலேயும் நீதி விசாரணை வேணும். கண்டிப்பா காவல்துறை நேர்மையா நடக்காததுக்கு காரணம் இது போன்ற உயரதிகாரிகள் தான் காரணம். அதனாலதான் அரசு துறையில, போலீஸ் காவல்துறையில கைகள் கட்டப்பட்ட நிலைமையில எந்த விசாரணையும் முறையா நடைபெறாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் சொன்னார். இப்ப அஜித்குமார் கொலை வழக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு இதை போல மேலதிகாரிகளோட பிரஷர் தான் காரணம். அதுக்கு போலீசார் பலியாகிற நிலை இருக்கிறது. வழக்கு கொடுக்காம நேர்மையா இருந்தா அதான் இருக்கும். இந்த 2 பேர் மேலையும் நீதி விசாரணை கண்டிப்பா இவங்க தான் என்னை கடத்தி கொண்டு இங்க மயிலாடுதுறைக்கு டிரான்ஸ்பர் போட்ட மாதிரி போட்டு என்ன பழிவாங்குற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னோட வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காரு. சுந்தரமூர்த்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.